இதில் வந்து எனக்கு எந்த தயக்கமும் இல்லை சொல்கிறதுக்கு. படம் வரதுக்கான வாய்ப்பே இல்லை. ஜனநாயகம் பற்றி பேசுறது வேஸ்ட்டு என்னை பொறுத்தவரையும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. அரேபியன் கார்டன் சீஃபுட் ரெஸ்டாரண்ட். Bad taste meets elegance. i5 Housing and Properties தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. அவ்வளோதான். இந்த படம் இப்போதைக்கு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது ஜனநாயகன் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. என்ன சார் இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனமாக என்ன அவங்களோட மைண்ட் செட் இருக்கும்? இவ்வளோ சென்சரில் பிரச்சனை போயிட்டு இருக்கு, அது எப்போ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கன்னு தெரியாது. எதுக்கு போய் நம்ம மார்ச்சில் ரிலீஸ் வச்சுட்டு டாக்ஸிக் வேறு வச்சுக்கிட்டு நம்ம ஏன் பண்ணணும்? இப்போ டாக்ஸிக் படத்தை ரிலீஸில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களா இல்லை இந்த படத்தை ஃபோக்கஸ் பண்ணுவாங்களா? இதில் வந்து எனக்கு எந்த தயக்கமும் இல்லை சொல்கிறதுக்கு. படம் வரதுக்கான வாய்ப்பே இல்லை. ஜனநாயகம் பற்றி பேசுறது வேஸ்ட்டு என்னை பொறுத்தவரையும். அடுத்து சியோன் பார்த்தீங்களா சார்? செய்யலாம், அது சூப்பராக அதில் கமல் சாரோட ப்ரொடக்ஷனில் ஆமாம். சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ படமாக தான் நான் பார்க்குறேன். இது இவ்வளோ சீக்கிரம் சிவகார்த்திகேயன் அவர் இந்த கேரக்டர் எடுத்து பண்ண வேண்டாமேப்பா, ஏன்னா அவர் இவ்வளோ மெச்சூர்டான ஒரு கேரக்டர் இருக்கு, அதை ஹேண்டில் பண்ணிடுவாரா அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. சார் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து அமரனே பண்ணியிருக்கூடாது போல இருக்கு. சார் 2026 தமிழ் சினிமா என்னமா இருக்க போகுது? 2 மாதம் சேர்த்து வந்து 200 கோடி தான் பண்ணியிருக்கேன்னா அப்போ தமிழ் சினிமா எவ்வளோ பெரிய ஒரு ட்ராப்பில் இருக்குது பாருங்கள். மார்ச் இன்னும் ஒஸ்ட்டாக இருக்க போகுது. ஆனால் மற்ற இண்டஸ்ட்ரிலாம் நல்லா இருக்குது சார். இல்லை இல்லை அப்படி இல்லை. இண்டஸ்ட்ரிக்ஸ் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நான் ரஜிராத் தேமன். ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து தனஞ்சயன் சார் தான் இருக்கிறாப்புல. வணக்கம் சார். வணக்கம். ஜி சார் வந்து பொலிட்டிக்கலுக்குள்ளே போயிட்டாங்க, இதுக்கு மேலே படமே கிடையாது அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால அந்த இதில் நான் கேட்குறேன். ஒரே ஒரு படம், பட் அது வருமா வராதா, எலெக்ஷனுக்கு முன்னாடியா, இல்லை எல்லோரும் சொல்கிறாங்க அவ்வளோதான் இது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த படமே வரும், அவ்வளோதான் இந்த படம் இப்போதைக்கு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது ஜனநாயகன் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. என்ன சார்? இல்லை, எலெக்ஷன் பிறகு தான் இந்த படம் வரும். இதில் வந்து எனக்கு எந்த தயக்கமும் இல்லை சொல்கிறதுக்கு. என்ன காரணம்னா இப்போ 27 வந்துடுச்சு. 4 நாளில் படம் ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரிவைசிங் கமிட்டி இன்னும் பார்க்கல, அது கிளியராக வந்துடுச்சு தகவல். ரிவைசிங் கமிட்டி இப்போ பார்த்தாலும் 2 நாளில் பார்த்தாலும் உடனே படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. ஒரு வாரம் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதெல்லாம் விடுங்க, எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வருதோ இல்லையோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. மார்ச்சில் எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்? மார்ச் 2லேருந்து +2 எக்ஸாம் தமிழ்நாடு ஃபுல்லாக. லட்சக்கணக்கான ஃபேமிலி அதில் தான் ஃபோக்கஸ். ஈது போயிட்டுருக்கு நம்முடைய முஸ்லீம் சகோதரர்களோட படம். இப்போ வந்து நீங்கள் ஈதுனா மிடில் ஈஸ்ட்டு, மலேசியா, சிங்கப்பூர்லாம் காலி, மார்க்கெட்டே இருக்காது, தெரியாதுங்க, வரமாட்டாங்க முஸ்லீம் சகோதரர்கள். அப்படி எப்படி படம் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுவீங்க? யாருக்கு படம் ரிலீஸ் பண்ணுறோம்? மக்களுக்கு தானே. இப்போ கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு பிரச்சனை பாருங்கள். 19ஆம் தேதி ஆல்ரெடி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க டாக்ஸிக் படம். இப்போ டாக்ஸிக் படத்தை ரிலீஸில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களா இல்லை இந்த படத்தை ஃபோக்கஸ் பண்ணுவாங்களா? டாக்ஸிக் தானே. அது 1000 கோடி பிஸ்னஸ் எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா? இந்த படத்துக்கு பிஸ்னஸ் ஆல்ரெடி ஆயிடுச்சு, அந்த படத்துக்கு பிஸ்னஸ் பண்ணணும். அப்போ அதில் தானே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. 19th பக்கத்தில் வந்துடுச்சு, இன்னும் 20 நாளில் படம் ரிலீஸ் ஆகும். அப்போது 2 பெரிய படத்தை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. இல்லை, இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனமாக என்ன அவங்களோட மைண்ட் செட் இருக்கும்? இவ்வளோ சென்சரில் பிரச்சனை போயிட்டுருக்கு, அது எப்போ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கன்னு தெரியாது. எதுக்கு போய் நம்ம மார்ச்சில் ரிலீஸ் வச்சுட்டு டாக்ஸிக் வேறு வச்சுக்கிட்டு நம்ம ஏன் பண்ணணும்? அப்படி தானே இருப்பாங்க. அடுத்ததாக ஈது இருக்குது, அடுத்ததாக வந்து +2 எக்ஸாம் போயிட்டுருக்கு, இந்த டைமில் நம்ம எதுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணணும்? அப்படி தானே மைண்ட் செட் வரும். அப்போது எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன்றது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா இவர் பொலிட்டிக்கல் தலைவராக இருக்கிறது. எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இவரால் படத்தை ரிலீஸே பண்ண முடியாது. இப்படி பல்வேறு விதமான காரணங்கள் வரும்போது இந்த படம் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வரையும் பாசிபிலிட்டி கிடையாது. எலெக்ஷன் ரிசல்ட்னா May 2nd வீக் வரையும் இந்த படம் வரதுக்கான வாய்ப்பே இல்லை. ரிசல்ட் அப்போ தான் வரும், அது மாதிரி படம் வந்துடும். அது மேன்லேயே வந்துடுமா இல்லை ஜூனில் வருமா நம்மளுக்கு தெரியாது. இப்போ எல்லாரும் ஊடகங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஜூனில் தான் வரும், அவருடைய பிறந்தநாள் அப்போ தான் வரும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு அனுமானம் தான், யாருக்கும் தெரியாது. அது ப்ரொடக்ஷன் நிறுவனம் தான் டிசைட் பண்ணோம். அவங்க எப்போ டிசைட் பண்ணுவாங்கன்னா சென்சர் சர்டிஃபிகேட் கையில் வந்த பிறகு, ரிசல்ட் வந்த பிறகு தான் டிசைட் பண்ணுவாங்க. ரிசல்ட் எப்படி வருதோ அதை பொறுத்து ரிலீஸ் டேட் மாறும். ரிசல்ட் பாசிட்டிவாக இருந்து வச்சுங்களேன், ரொம்ப பாசிட்டிவாக இருந்தால் அவர் ஜெயிஸ்டார்னா என்ன பண்ணுவாங்க? அப்போ உடனே போட்டுருவாங்க. ஆமாம், ஏன்னா அப்போ அவர் வந்து சிஎம் ஆகும்போதே படத்தை போட்டுருவாங்க. நான் சொல்கிறது ஒரு பாசிட்டிவாக, அவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறேன். ஏன்னா அதுதான் வந்து தாவேக்கா நண்பர்களாக சொல்லுவாங்க. மீம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, இப்போ விட்டிங்கன்னா தளபதி விஜயன் போடலாம், அப்புறமா விட்டிங்கன்னா அப்படி ஒரு பாசிட்டிவாக பேசிட்டு இருக்காங்களே, எல்லாருமே போடுறாங்க 120 சீட் வின் பண்ணிட்டு வர. அவங்களே ஒப்பீனியன் போல் போட்டுகிட்டே இருக்காங்க. தமிழ்நாடு மக்களோட ஒப்பீனியன் போல் யாருக்கும் தெரியாது. அவங்கவுங்க ஒப்பீனியன் போல் போடுறாங்களே, 120 சீட்டு அவர் தான் சிஎம் போடும்போது அப்படி ஒரு பாசிபிலிட்டி இல்லை. மிடில் லெவலில் பாருங்கள், நிறைய ஓட் பர்சன்டேஜ் வாங்கியிருக்காரு, பட் சீட்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்காங்க தெரியாது அப்படின்னு வச்சுங்களேன். ஆனால் வேற ஒரு பார்ட்டி தான் ஜெயிக்குது வச்சுங்க. அப்போ என்ன ஆகிடும்? அவருடைய மூடு வந்து திங்க் பண்ணுவார்ல, இப்போ நம்ம வந்து ஜெயிக்கல, நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஜெயிக்கலன்னா எப்போ இந்த படத்தை கொண்டு வருது அப்படி வரும். 3வது ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, நான் அவங்க எதிர்பார்த்த மாதிரி எலெக்ஷனில் ஓட்டு கிடைக்கல வச்சுங்க. அப்போ அவங்களோட மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்கும்ல. ஸோ இது எல்லா மைண்ட் செட்டும் பொறுத்து தான், எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பொறுத்து தான் இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட் நம்மளுக்கு தீர்மானிக்கப்படும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது வாய்ப்பே இல்லை. ஸோ எல்லாத்தையும் பார்க்கணும், நீங்கள் பாசிட்டிவாக பார்க்கணும், நெகட்டிவாக பார்க்கணும். பாசிட்டிவான விஷயங்கள்லாம் உடனே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிசல்ட் வந்த மறுவாரம் கூட வரலாம்.
ஏன்னா அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே வரலாம். இல்லைன்னா அது பிறகு கொஞ்சம் லேட் பண்ணி கொஞ்சம் ப்ராப்பராக யோசிச்சு பண்ணுவோம், அப்படி கூட பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரிசல்ட் வரையும் ஜனநாயகம் பற்றி பேசுறது வேஸ்ட்டு என்னை பொறுத்த வரையும். எலெக்ஷன் ரிசல்ட் வரையும் இந்த டாபிக் நம்மகிட்ட இனிமேல் கேட்காது, இதோட விட்டுருங்க. ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வரையும் என்ன பேசினாலும் இதுதான் நம்ம திருப்பி திருப்பி சொல்ல போகிறோம். என்னை பொறுத்த வரையும் வந்து இந்த படத்தினுடைய அந்த டீமும் டிசைட் பண்ணிட்டாங்க. இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்குது. தமிழ் சினிமா பொறுத்தவரையும் இது மே எண்டு வருமா ஜூன் வருமா இப்படி தான் போயிட்டு இருக்க தவிர இப்போ இனிமேல் யாரும் மார்ச் பற்றி பேசல. இப்போ எல்லாருடைய பயமும் என்னன்னா மே ஜூனில் ரிலீஸ் ஷெட்யூல் பண்ண படங்கள்லாம் மாட்டிக்கிச்சு. ஏன்னா ஜனநாயகம் எப்போ வரும்? இப்போ இதுவரையும் அன்சர்டனிட்டி ஜனவரி இருந்தது, பிப்ரவரி இருந்தது. இப்போ அன்சர்டனிட்டி எல்லா படங்களும் அன்சர்டனிட்டி இருந்தில்ல, இப்போ மே ஜூனுக்கு அன்சர்டனிட்டி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த படம் எந்த தேதியில் வரும், நம்ம எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்? அந்த தேதிக்கு 3 வாரம் பண்ண முடியாது, அதுக்கு 2 வாரம் பண்ண முடியாது, 3 வாரம் லாக் ஆகிடும். ஐயோ எப்படா இவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்காங்க மே ஜூனை பற்றி. அது வரையும் படத்தை எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. யாரெல்லாம் பண்ண முடியுமோ ஏப்ரல் ரிலீஸ் பண்ணமோ பண்ணிடுவாங்க. நிறைய பெரிய படங்கள்லாம் ஏப்ரலே வரும் நான் எதிர்பார்க்குறேன். ஓகே சார். அடுத்து சியோன் பார்த்தீங்களா சார்? சியோன் அது சூப்பராக அதில் கமல் சாரோட ப்ரொடக்ஷனில் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ படமாக தான் நான் பார்க்குறேன். சியோன் வந்து ஒரு லார்ட் முருகனுடைய ஒரு பேர். அது மிகப்பெரிய லெவலில் அந்த ப்ரொமோஷனே வந்து அப்ரிஷியேட் பண்ணோம். அந்த தாய்க்கிழவி டைரக்டருடைய அந்த மேக்கிங் பார்க்கும்போது அவ்வளோ பிரமாதமாக ஒரு ரூரல் வில்லேஜ் என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு படமாக வருது. அதில் ஆக்ஷன் ப்ளஸ் காமெடி எல்லாம் சேர்ந்து வருது. எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு அந்த படத்துடைய ப்ரொமோவே கிரியேட் பண்ணிடுச்சு. சியோன் வந்து இஸ் அ ஷார்ட் படமாக அந்த கண்டென்ட்டே நம்மளுக்கு சொல்லுது. வில்லேஜ்லேயே இவ்வளோ அத்தன்டிக்காக அவங்க கொண்டு வராங்கன்னா கண்டிப்பாக பெரிய வெற்றியாக தான் மாறுன்னு. அது வந்து ஒரு குயிக்கான படம். எப்படி பாருங்கள், நான் அப்படியே பார்த்து ஆச்சரியப்பட்டது, அக்டோபரா இல்லைன்னா நம்ம பிப்ரவரியில் உட்காந்துருக்கோம், இன்னும் எப்படா பண்ண போகிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரிலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம நினைக்கிறோம் வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க என்னமோ 3 மாதத்தில் படத்தை எடுத்துடலாம், அப்படியெல்லாம் பண்ண முடியாது. இப்போ பிப்ரவரியில் அவங்க ஆரம்பிக்கிறதே மார்ச் தான் ஷூட் ஆரம்பிக்கிறாங்க. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் படம் ரிலீஸ். அப்போது நான் ஸ்டாப்பாக ஷூட் பண்ணால் தான் இந்த படத்தை முடிக்க முடியும். நான் ஸ்டாப்பாக ஒரு 3-4 மாதம் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி படத்தை வந்து உடனே கொண்டு வரன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது அந்த டீம் எடுத்துக்கிட்டாங்க. அக்டோபரில் கண்டிப்பாக கொண்டு வந்தோம்னு பிளானில் வந்துட்டாங்க. அதுக்கே என்னுடைய வாழ்த்துக்கள். நான் அதுதான் என்னுடைய ட்வீட்டாக போட்டிருந்தேன். ஹேட்ஸ் ஆஃப் டு தி டீம், பிளானிங் மெட்டிகுலஸ்லி ஃபார் அக்டோபர் ரிலீஸ் பண்ண அனௌன்ஸ் பண்ணும்போதே ரிலீஸ் டேட் போட்டு பண்ணுறாங்களே ரிலீஸ் மந்த்து. அப்போ எவ்வளோ பிளானிங்கோடு இருக்காங்க. அப்போ அவங்களோட எக்ஸிக்யூஷன் சூப்பராக வரணும், படம் பெரிய வெற்றி அடையும் தான் நான் எதிர்பார்க்குறேன். எஸ் சார். சார் ஏன்னா அது வந்ததுக்கப்புறம் எல்லாருமே சொன்னது என்ன, சிவகார்த்திகேயன் அவருக்கு வந்து ரொம்ப மெச்சூர்டான கெட்டப்பாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ராயப்பன், வெற்றிமாறன், நம்ம விஜய் சார்லாம் கம்பேர் பண்ணும்போது வெற்றிமாறனுக்கு அந்த லுக் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு லாங் டைம் எடுத்து அதுக்கப்புறமா அந்த கேரக்டருக்குள்ளே வரலாம். பட் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும்போது இது இவ்வளோ சீக்கிரம் சிவகார்த்திகேயன் அவர் இந்த கேரக்டர் எடுத்து பண்ண வேண்டாமேப்பா, ஏன்னா அவர் இவ்வளோ மெச்சூர்டான ஒரு கேரக்டர் இருக்குது, அதை ஹேண்டில் பண்ணிடுவாரா அப்படின்னு ஒரு டாக் இருக்குது. சார் எப்படி பார்க்குறீங்க? அப்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து அமரனே பண்ணியிருக்கூடாது போல இருக்கு. அதுவும் ஒரு மெச்சூரான கேரக்டர் தானே. அது ரொமான்டாக இருந்தாலும் அவர் ஆர்மி ஆஃபீஸராக நீங்கள் இதெல்லாம் வந்து ஏஜ் எல்லாம் முக்கியமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 20வது படம் தான் வந்து KGF. யாருக்கு? யஷுக்கு. 20வது படத்துலேயே KGF என்ற படம் பெரிய வெற்றி. அது 21வது படம் KGF 2 எங்கே போய் நின்றாரு. இன்றைக்கி வந்து 22வது படம் வந்து டாக்ஸிக் வருது. அந்த படம் 1000 கோடி கிட்ட பிஸ்னஸ் ஆகுது. அவர் என்ன வயசாச்சு? சிவகார்த்திகேயன் மாதிரி தான் அவருக்கும் அதே வயசு தான். அதே மாதிரி ஏஜ் குரூப்பில் தான் இருக்கார். அவர் எங்கோ போய் பேன் இண்டியா படம் பண்ணும்போது யார் இதெல்லாம் டிஃபைன் பண்ணுறது? இந்த ஏஜில் இது பண்ணக்கூடாது, இது மெச்சூர்டான ரோல், இதெல்லாம் நம்ம தான் பேசிகிட்டு இருக்கோம். சிவகார்த்திகேயன் அவருக்கு அந்த கதை பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. வில்லேஜ் பேக்ட்ராப்பில் அருமையான ஒரு என்டர்டெய்னர் படம். அட் த சேம் டைம் ரூரல் எமோஷன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த படம் பண்ணிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. சூப்பரான சாய்ஸ். அதோட கமல் சார் ப்ரொடக்ஷன் சொல்லவே வேணாம். ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ பெருசாக இருக்கும். மிக முக்கியமாக என்னதுன்னா அதனோட ப்ரொமோஷன் ரொம்ப பெருசாக ரீச் ஆகிடும். அந்த ப்ரொமோவும் பயங்கர சக்ஸஸ் இல்லை. ஸோ இப்போ இதெல்லாம் தானே அவங்களுக்கு முக்கியம். கிட்டத்தட்ட 25 மில்லியன் வியூஸ். அது பயங்கரமாக ஆர்கானிக்காக அந்த படத்துக்கு வந்து அந்த ப்ரொமோஷனே பெரிய, அதுவும் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எடுத்திருக்காங்க அந்த ப்ரொமோஷனே. நான் எப்படி வந்து KH வெர்சஸ் RK வந்து ப்ரொமோஷன் கோடிக்கணக்கில் செலவு பண்ண சொன்னோம், அதே மாதிரி இதுவும் கோடிகளை செலவு பண்ணி ப்ரொமோ பண்ணியிருக்காங்க. பெரிய ரீச்சு. இன்றைக்கி வியாபாரம்ன்றது ப்ரீ ரிலீஸ் வியாபாரமே பெருசாக இருக்கும் அந்த படத்துக்கு, சேட்டலைட், டிஜிட்டல், மியூசிக் எல்லாம் சேர்த்து. ஸோ அவ்வளோதானே, அவருக்கு பெரிய வெற்றி படம் கையில் வந்துருச்சு. கமல் சார் இருக்கார், அந்த நிறுவனம் வந்து ஃபுல்லாக வெற்றி பெறாமல் கொடுத்துருவாங்க. அமரன பிறகு இந்த காம்பினேஷன் வரும்போது அது பிஸ்னஸாகவே பெரிய வெற்றி அடைய போகுது. ஸோ அதுதான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ என்னை பொறுத்தவரையும் சிவகார்த்திகேயன் இஸ் டன் த கிரேட் திங், டேக்கன் அப் த ரைட் ப்ராஜெக்ட். அடுத்த கட்டம் போயிடுவார். எஸ் சார். சார் 2026 தமிழ் சினிமா என்னமா இருக்க போகுது, உங்களுக்கு எப்படி இருக்குது? ஸோ ஏன்னா நம்ம அந்த டயத்தில் பேசும்போது 2025லேயே நம்ம நியூ இயர் அப்போ பேசியிருக்கும்போது இந்தாட்டி பயங்கர சேஞ்ச் ஓவராக இருக்கும்னு சொன்னீங்க. ஸோ அந்த டைம் எப்படி இருந்துச்சு? இது எப்படி இன்னைக்கு வரையும் பாசிட்டிவாக இல்லை. அதுதான் இன்னைக்கு வரையும் வந்து 2 மாதம் ஆயிடுச்சு. இப்போது நம்ம இப்போ பேசி முடிக்கும் போது 2 மாதம் ஆகிடும். இப்போ 2 மாதத்தில் ஒரு பெரிய வெற்றி கூட கிடைக்கல. எல்லாமே மீடியம் வெற்றிகள். ஒரு 30 கோடி 20 கோடி இதெல்லாம் பத்தாது. நம்ம இண்டஸ்ட்ரிக்கு தேவை என்ன தெரியுமா? ஒரு மாதமும் 250 கோடி வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் வேணும். 200 to 250 கோடி வந்தால் தான் திரையரங்கு பிஸ்னஸ் வந்து நல்லாயிருக்கும். அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வந்தால் தான் ப்ரொடியூசருக்கு நிறைய ரெவன்யூ கிடைக்கும். ப்ரொடியூசர்ஸ்க்கு ரெவன்யூ வந்து அது மூலமாக கிடைக்கும்போது அதனுடைய OTT சேட்டலைட் வியாபாரமும் அதுக்கேற்ற மாதிரி மாறும்.
இப்படி எல்லாமே டிபெண்ட் ஆன் தியேட்டரிக்கல் ரெவன்யூ. தியேட்டரிக்கலில் படம் வெற்றி அடைஞ்சால் தான் உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் மார்க்கெட்டு இது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த லாஸ்ட் 2 months எடுத்துட்டிங்கன்னா டோட்டலாகவே 200 கோடி தான் பண்ணியிருக்கு டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ். 2 மாதம் சேர்த்து 2 மாதம் சேர்த்து நான் சொல்கிறது 1 மாதத்துலேயே 280 கோடி பண்ணணும்னு சொல்கிறேன். 2 மாதம் சேர்த்து வந்து 200 கோடி தான் பண்ணியிருக்குன்னா அப்போ தமிழ் சினிமா எவ்வளோ பெரிய ஒரு ட்ராப்பில் இருக்குது பாருங்கள். மார்ச் இன்னும் ஒஸ்ட்டாக இருக்க போகுது. ஆனால் மற்ற இண்டஸ்ட்ரிலாம் நல்லா இருக்குது சார். இல்லை அப்படி இல்லை, தெலுங்கு தான் நல்லா இருக்குது. தெலுங்கில் வந்த சங்கராந்திக்கு வந்த படம் பார்த்திங்கன்னா மனசங்கர வரப்பிரசாத் அந்த படம் பயங்கர ஹிட்டு. அது பிறகு வந்து அனகனகா ரோஜ் பெரிய ஹிட்டு. அப்புறம் வந்து ஷர்வானந்த் ஒரு படம் நல்லா போச்சு. ஸோ அங்கே தெலுங்கில் அந்த படமே 300 கோடி பண்ணிடுச்சு. எது சிரஞ்சீவி சார் படம். அதனால் தெலுங்கு சினிமா நல்லா இருக்குது. ஹிந்தி பற்றி சொல்லவே வேணாம். ஹிந்தியில் வந்து எல்லாம் வெற்றிகரமான, அதாவது பார்டர் 2லேருந்து அது பிறகு வந்து இந்த படம் துரந்தர் ஓடிட்டே இருந்தது. பார்டர் 2 பெரிய வெற்றி. ஸோ 2 லாங்குவேஜுமே டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ஹிந்தியும் டேக் ஆஃப் ஆகிடுச்சு, தெலுங்கும் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. தமிழ் இன்னும் டேக் ஆஃப் ஆகலை. ஜனநாயகன் வராத தொட்டு டேக் ஆஃபே இல்லாமல் தமிழ் சினிமா தவிச்சிட்ருக்கு. இப்போ அந்த தவிப்பு பார்த்திங்கன்னா எலெக்ஷன் ஆகுதுன்னு சொல்கிறதுக்கு இன்னும் அதிகமாகும். ஏன்னா திரையரங்கு வர கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாகும். பல திரையரங்குலாம் இப்போல்லாம் சொல்லிட்டாங்க, இல்லை சார் ஜூனுக்கு பிறகு மேல பிறகு பார்த்துக்கலாம், ஏப்ரலில் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம், தியேட்டரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஆளே இல்லை, கூட்டம் யாருமே இல்லை. சார் பண்ணுறாங்க 10% ரீரிலீஸ் பண்ணிவிட்டு எப்படி சர்வே பண்ண முடியும்? ரிலீஸ் வந்து ஒரு நாள் கூட்டம் வரும்பா, 2ஆம் நாள் எங்கே வருவாங்க? மேக்ஸிமம்னா வீக்கெண்டு, அந்த சண்டேயோட முடிஞ்சிடும். மண்டே மார்னிங்லாம் யாரும் வீக்கெண்டு ரிலீஸ்க்கெலாம் வரமாட்டாங்க. அந்த வீக்கெண்டில் ஒரு ஃபன்னுக்காக வருவாங்க எல்லோரும். அப்படி இருக்கும்போது எப்படி சர்வே பண்ண முடியும் திரையரங்கெல்லாம்? ஸோ திருப்பி சொல்லு சார், பல இன்டர்வியூவில் சொல்கிறார் 10% ஆகிடுச்சு என்னுடைய ஆக்குபன்சி, எப்படி நாங்கள் சர்வே பண்ணுறது, திரையரங்க மூடி வச்சுருக்கோன்றார். அதுதான் யதார்த்தம். அதுதான் இந்த 2 மாதத்தில் தமிழ் சினிமா போயிட்டுருக்கிற ஒரு போக்கு. இது மாறணும் அப்படின்னா பெரிய படங்கள் வரணும். பெரிய படங்கள் வந்தால் தான் தமிழ் சினிமாவுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் மாறும். எல்லோருமே எதிர்பார்ப்பு என்னென்னா ரிசல்ட்டு பிறகு உடனே பெரிய படங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். சாரி, ரிசல்ட்டுன்றத விட எலெக்ஷன் பிறகு. எலெக்ஷன் வந்து அநேகமாக ஏப்ரல் 2nd வீக் இருக்கலாம். 2nd வீக் பிறகு படங்கள் பெரிய படங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். கருப்பு வரும், கரை வரும், அது பிறகு வந்து வரிசையாக எல்லைக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் வரும். வந்ததுன்னா மக்கள் திருப்பி கூட்டம் வர ஆரம்பிப்பாங்க. அது பிறகு ஜனநாயகனும் வந்துடும் ரிசல்ட்டுக்கு பிறகு. அது பிறகு எல்லா படங்களும் வணிக ரீதியில் பெரிய வெற்றி அடையும். அது வரையே நம்மளுக்கு கிடைக்கிற வெற்றிகள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வெற்றி. அதாவது காஞ்சி போனவனுக்கு ஏதோ ஒன்று கொஞ்சம் கிடைச்ச மாதிரி. இப்போ வித்தில் ஓரளவு நல்லா போச்சு. அது பிறகு வந்து ட்ரிபிள் டி நல்லா போச்சு. அது பிறகு இப்போ வந்து பெரிய எதிர்பார்ப்பில் மார்ச் மாதம் யூத் இருக்குது. இப்போ தாய்க்கழிவு 27 இதெல்லாம் வந்து அந்த மீடிய வெற்றிகள்லாம் கொடுக்குறதே தவிர பெரிய வெற்றிகள் நம்மளுக்கு தேவை வந்து hundreds of crores. நான் சொன்ன மாதிரி 2 மாதத்தில் எனக்கு 450-500 கோடி வரணும் கிராஸ் பாக்ஸ் ஆஃபீஸு. ஆனால் 2 மாதம் சேர்த்து நான் 250 கோடி தான் வரும், 200 கோடி தான் வரும்னா எப்படி தமிழ் சினிமா தான் பெரிய சக்ஸஸ் சொல்ல முடியும்? பெரிய வளர்ச்சியில் இருக்குன்னு சொல்ல முடியும்? பெரிய பிரச்சனையில் இருக்குது. இது மாறணும். எல்லாரும் எதிர்பார்ப்புனா நான் எவ்வளோ பேசினாலும் ஒன்றும் மாற போகிறதில்ல. ஏன்னா படங்கள் வர முடியாது, ரிசல்ட் வர, அதாவது எலெக்ஷன் வரையும் படம் பெரிய படம் வர முடியாது. வெயிட் பண்ணலாம். அந்த நெக்ஸ்ட் 2 months இஸ் கோயிங் டு பி வெரி சேலஞ்சிங். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. அரேபியன் கார்டன் சீஃபுட் ரெஸ்டாரண்ட், where taste meets elegance. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557.